we proposed a solution eco float and eco sieve அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லோ பட்ஜெட் போர்ட்டபிள் வேஸ்ட் கலெக்ஷன் அண்ட் செக்ரிகேஷன் சிஸ்டம் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்மார்ட் ஏஐ பவர்ட் ஐஓடி பவர் ஸ்கேலிங் மிஷின். இது என்ன பண்ணும் அப்படின்னா கேஸோட வெயிட்டை மெஷர் பண்ணி எவ்வளோ நாள் ரீஃபில் Thanks to GD and Dina Thanthi. வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரைகலர் பிக்சர்ஸ் வழங்கும் மாதவன் நடிப்பில் GDN உலகெங்கும் ஆகஸ்ட் 7 முதல். எங்கெங்கே லிமிடேஷன் இருக்கு அந்த லிமிடேஷனை கூட உடைக்கிறதுக்கு என்ன வரைக்கும் பாருங்க. எங்கள் டிவைஸ் வந்து 10 செகண்ட்ஸ் ஒரு வாட்டி அவங்களோட கரண்ட் லொகேஷன் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. Really, if you have a very valid point, I would. எனக்கு நான் எந்த ஃபீல்டில் போனாலும் சைன் பண்ணி அன்னைக்கு எனக்கு ஸ்பேஸ்னு பிடிச்சது அதில் போனேன், அது அப்படியே ஆச்சு. மற்றபடி அது இல்லைன்னா என்னால் எண்ணெய் வியாபாரம் கூட பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து யூ ஆர் இன் எ situation where you don't have time to alert somebody. Yes, sir. Is that right? Yes, sir. And you want a system to come to your help. Yes, sir. Such a system is available. அந்த லொகேஷன் ட்ராக் பண்ணிட்டு இருந்தாலுமே அது வந்து மேக்ஸிமம் 50 to 60K ஆகுது. நாங்கள் இதை பில் பண்ணிக்க வந்து அரௌண்ட் ஒரு 1000 அதை முடிச்சிட்டோம். 1000 rupees காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணியிருக்கோம் சார். 1000 rupees. எஸ் சார். அரௌண்ட் 1000 rupees. சரி சொல்லுங்கள், என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். மற்ற டிவைஸ்க்கும் எங்கள் டிவைஸ்க்கும் என்ன வித்தியாசம் சொல்கிறோன்னா, இப்போ வந்து ஒருத்தர் என்னை கடத்திட்டாருன்னா கூட நான் எங்கே கடத்தப்பட்டேன்ற அந்த இடம் தான் தெரியுமே தவிர லைக் ரெஃப்ரெஷ் ஆகாது. எங்கள் டிவைஸ் வந்து 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி உங்களோட கரண்ட் லொகேஷன் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சார். இது வந்து ஒரு ப்ரோட்டோடைப் சார். இப்போ தான் நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் டேப் பண்ணும்போது இது வந்து ட்ரிகர் ஆகிடும். அதே மாதிரி ஆக்சிடென்டல் டேப்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது. So somebody has to tap it to convey a message. Yes, sir. Okay. Tap it. Left that 3 times. நாங்கள் கேஸ் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அண்ட் எப்போ ரீஃபில் பண்ணணும், அண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிங்க, எவ்வளோ நாளைக்கு வரும்னு தெரிஞ்சால் ஹவு இட் கோஸ். அண்ட் ஆல்சோ கேஸ் லீக் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வால்வ் ஆஃப் பண்ணால் எப்படி இருக்கும். தட் இஸ் ஆர் சொல்யூஷன் ப்ளே மைக் யூ அண்ட் ஏஐ எம்பவர்ட் ஐஓடி பேஸ்ட் சேஃப்டி சிஸ்டம் அண்ட் கேஸ் மானிட்டரிங். லைக் நாங்கள் இது வந்து ஒரு புது சிலிண்டரை உருவாக்க போகிறது இல்லை, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிற சிலிண்டரோட ஏதாச்சும் ஒரு ஆட் ஆன் ஃபீச்சராக பண்ண போகிறோம். பிக் பாஸ் மேக்ஸ் ஆர் இன்னோவேஷன். அண்ட் ஆல்சோ இது நாங்கள் வந்துட்டு IoT பேஸ்ட் காம்பனன்ட் யூஸ் பண்ணுறதால இட் வில் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் வித் இன் 1 year. இப்போ லீக் எப்படி டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து எல்பிஜி கேஸ் மாதிரி ஏதோ எல்பிஜி கேஸ் இப்போ வந்து ஆன் பண்ணுறேன். இது வந்து ஸ்மோக் சென்சார். ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து ஆனில் இருந்துச்சு இவ்வளோ நேரம், இப்போ கேஸ் டான் ஆனோடனே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ஆஃப் பண்ணிடும். Where is the leak? Is it at the regulator point or is it at the stove point? Regulator point. கேஸோட The leak is at the stove point. We just have 2 parameters. ஒன்று கேஸ் ரெகுலேட்டர் லீக் ஆச்சு அப்படின்னா எம்டி சென்சார் டிடெக்ட் பண்ணுறோம், அண்ட் அதுவே ரெகுலேட்டர் லீக் ஆச்சு அப்படின்னா டிடெக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அங்கே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடும். The cylinder is kept outside the house. And the tube alone is brought into the house. That's really a great point, sir. No, that is what is being done in my house. The cylinder is outside. If there is a leak on the regulator or anything, we don't even know about. Yeah, exactly. There is nothing going outside. Good. Yeah, thank you so much, sir. Our project is solar dryer using PCM for day and night drying. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு கன்வென்ஷனல் ட்ரையர் இருக்குது. அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா சன்னை மட்டும்தான். ஒன்லி சன் ஹவர்ஸில் மட்டும்தான் ட்ரை பண்ணணும். ஆஃப்டர் சன்செட் அதை வந்து ட்ரை பண்ணாது. அந்த டைமில் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் வந்துட்டு என்விரான்மெண்ட்டில் இருக்க மாய்ஸ்சரைசர்லாம் அப்சர்வ் பண்ணி அகைன் வெட்டாயிடும். அந்த வெட்டானதுனால அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டி கொஞ்சம் ட்ரைனஸ் ஆகுறதுக்கு இன்னும் டைம் எடுத்துக்கும். ஸோ அதை ரீசால்வ் பண்ணுறதுக்காக எங்கள் ப்ராஜெக்ட் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து ஃபியூச்சர் பிளானில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐஓடி சிஸ்டம்ஸ் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதாவது டெம்பரேச்சர் மானிட்டரிங் டிவைசஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அப்படி ஃபிட் பண்ணும்போது என்ன டெம்பரேச்சர் எவ்வளோ மாய்ஸ்சர் ரிமூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற எவ்ரி 1 hour ஒன்ஸ் வந்து நம்ம வெயிட் பார்க்குற மாதிரியும் அதோட வெயிட் ரிடக்ஷன் ரேட்டை நம்ம ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். I'm Ritika, he's Sanjeev and he's Adithanar of Team Edipo Autism, and we are final year EC students from Sairam Engineering College, Chennai. Today I'm here not just to present my solution, but a vision inspired by one of the greatest minds of Tamil Nadu, GD Naidu sir. He believed that an innovation is meaningful only if it solved a real problem and faced by the ordinary people. So following the same, we ask ourselves a question: can technology make
learning and therapy accessible for the children with autism. And this is answered by Edu4 Autism. Edu4 Autism is a mixed reality gaming platform improving their motor skills, cognitive focus, and high-hand coordination. So that is our main motto, to develop those skills in the autistic children. We are using special games exclusively designed for them. While playing these games, we will track their motion, and a real-time report would be generated and it would be received by the parents and the therapist. So the therapy is measured and is also personalized for each child according to their growth. So this is our prototype, sir. So how it will be, it's like a platform using like any screens like laptops, TV or smart TVs, etc. So through this, the child will be playing these games. So through this, what we can find is which hand they are using actively, left hand or right hand. What is the reflective time between the target? So through these small modules, we will take these as inputs. So using this, what are the output is, they will learn what is left or right. Actually, we will not dump as a large exercise. We will split the exercise into modules, small. So doing these small exercise, both their motor skills and the physical improvements will be seen, sir. So we are improving the game, sir, personalizing the game so that the kid can improve. How many such games you have got? Sir, for now, we have 3 games, sir. One is for hand-eye coordination, sir. That involves the kids' fine movements and the activeness like that, sir. Why you have chosen your creative ability in the light of the autism part of it? Why you chose autism? Is it a social help, or is it out of humanity, or is it because nobody else is doing that? Actually, sir, there are solutions to cure autism, sir. But like games, the most solutions are costly, and they are VR platforms. They are not affordable to the parents or the child who has been affected. So our main motto is to cater this product to every section of the society, so that everyone could use this and improve them. Because in most rural part of India, they don't know what is autism. Because in India, urban cities only has these special ASD schools. Have you tried this with some school children? Yes, sir. We have shown that in video itself, sir. You are happy about the outcome? Yeah, we are happy, sir. Because we have done a pilot study for a week, so we get most of the positive feedback, sir, from them. They even enjoyed our games and played it repeatedly. Good evening, everyone. ஸோ நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிற ப்ரோட்டோடைப் வந்துட்டு பார்க்கின்சன் டிசீஸ்க்கான ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் ஸ்டேஜ் கிளாசிஃபிகேஷன் டிவைஸ். ஸோ இந்த ஐடியா வந்துட்டு ஒரு ஹேண்டியான டிவைஸ் பார்க்கின்சனுக்கு ஏர்லியாகவே அந்த டிசீஸை டிடெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் 1 or 2 or 3 அப்படிங்கிறத இதை கிளாஸிஃபை பண்ணும். இந்த ஐடியாவை நாங்கள் ஆல்ரெடி பேட்டர்ன் பண்ணிவிட்டு ஃபண்டிங் ரைஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஃபண்டிங் மூலமாக இப்போ நாங்கள் ப்ரோட்டோடைப்பை வந்துட்டு டெவலப் பண்ணிவிட்டு கிளினிக்கல் வேலிடேஷன் ஸ்டேஜில் எங்கள் ப்ரோட்டோடைப் இருக்குது. பேட்டர்ன் பண்ணிட்டீங்களா? This idea is patented. And MSME நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு அந்த ஃபண்ட் எங்க இந்தியாவில் பண்ணிருக்கீங்களா, இன்டர்நேஷனலா? இந்தியன் பேட்டர்ன். அண்ட் இந்த ஃபண்ட் நாங்கள் இந்த ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணிட்டு இது கிளினிக்கல் வேலிடேஷன். உடனே சார், ஜெனரலி பார்க்கின்சன் டிசீஸுங்கிறது ஒரு நியூரலிக்கல் டிஸார்டர் சார். இது எப்படி ஏற்படும் அப்படின்னா, இப்போ நம்ம பாடியில் இருக்க நியூரல் நெட்வொர்க்ஸ், அதாவது அந்த ஹார்மோன்ஸ் வந்து குறைபாடுனால அந்த பேஷண்ட்ஸுக்கு ட்ரிமர் லெவல் வந்து ஏற்படும். இது நியூரலஜிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட்டில் வந்து பேஷண்ட்ஸ் எழுதி வச்சு சர்க்கிளோ ஒரு லைனோ எழுத வச்சு அந்த அவங்க ட்ரிமர் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க. இல்லைனா பேஷண்ட்ஸோட மூமெண்ட்ஸ் வச்சு சிம்டம்ஸ் கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் இல்லை ரொம்ப சிவியராக இருக்கும்போது எம்ஆர்ஐ பிரெயின் ஸ்கேனிங் இது மாதிரி எடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப டைம் லேட் ஆகும். அது ரொம்ப காஸ்ட்லி. பேஷண்ட்ஸ் வந்து டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி வந்துட்டு போகிறது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் கண்டுபிடிச்சது தான் பார்க்கின்சன் டிசீஸ் அனலைசிஸ் டிவைஸ். நாங்கள் வந்து ட்ரீமர் வச்சு தான் மெயினாக வந்து அனலைஸ் பண்ணுவோம். பிகாஸ் ட்ரீமர் தான் இதோட மெயின். தொடக்கத்திலேயே கை ஆட ஆரம்பிச்சிருமா? எஸ் சார், 80% ஆஃப் சிம்டம்ஸ் வந்து இந்த ட்ரீமர்ல தான் சார் வரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இந்த ட்ரீமர் தான் சார் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு அப்படின்னா அதை மாத்திரம் டிடெக்ட் பண்ணாலே உங்களுடைய கோல் இஸ் அச்சீவ் இல்லையா? எஸ் சார், அதான் சார் நாங்களும் பண்ணுறோம். அப்போ அந்த ட்ரமர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே யூ ஹவ் அச்சீவ் யுவர் கோல்னு அர்த்தம். 80%. எஸ் சார். அதுக்கு என்ன பண்ணி கையில் பார்த்தாலே தெரியும்? இல்லை பார்த்தா தெரியுமா?
பார்த்தா தெரியறது வந்து நீங்க ஸ்டேஜ் கிளாசிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ நம்ம வந்து நர்வஸா இருந்தாலுமே வந்து அந்த ட்ரிமர் வந்து இருக்குங்க சார். ஸோ வந்து நாங்க எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது சிட்டிங்ஸ் வந்து ஒரு 3 to 4 days வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் சார் நம்ம ரிசல்ட்ஸ் எடுக்கிறது. இப்போ நம்ம நார்மலா வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறோம் அப்படின்னாலே இதுல வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எப்படி டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரெயின் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க சார். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க, அதுல இருக்க நியூரலாஜிக்கல் சேஞ்சஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க சார். ஸோ அது வந்து நம்ம ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு 3 to 4 days ஆகும் சார். அதே எங்க டிவைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒன் டேல இப்போ வந்து போய் அட்டென்ட் பண்றோம் அப்படின்னா அன்னைக்கே நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் சார். என்ன ஒரு பிரின்சிபல் சொல்லுங்க, மெக்கானிசம் சொல்லுங்க. டாக்டர் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்பைரல் ஷீட்டை வந்துட்டு அந்த பேஷண்ட் கிட்ட கொடுத்து வி ஹாவ் அ ஸ்பாட் பென். இந்த பென்னில் வந்துட்டு நாங்கள் கைரோஸ்கோப், மேக்னெட்டோமீட்டர், ஆக்சிலரோமீட்டர் இந்த மாதிரியான சென்சார்ஸ் நாங்கள் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் அந்த பேஷண்ட் வந்துட்டு எவ்வளோ ப்ரெஷர் அப்ளை பண்ணுறாங்க, ஃபோர்ஸோட ஆங்கிள்ஸ் அண்ட் எந்த ப்ரெஷரில் என்ன ஸ்டேஜ் ஆஃப் ட்ரெமர் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். யாராவது பேஷண்ட் கிட்ட கொடுத்து செக் பண்ணி பார்த்தீங்களா? எஸ் சார். ஆல்ரெடி ஒரு பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க. கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஸ்கிரீன் போடுங்க. ஓகே, தேங்க்யூ சார். இது 3 போர்ட்டல் தான் சார் எங்களுடைய இதில் இருக்கும். ஒன்று ஃபுட் டொனேட், ரெக்வஸ்ட் ஃபுட், ஜாயின் வாலண்டியர். இதுல 3 பேரையும் கனெக்ட் பண்ண போறோம். ஜஸ்ட் அவ்வளவுதான் சார். நீங்க சொல்ற 3 பேர்ல யார் வேணாலும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இந்த 3 போர்ட்டல் எல்லாருக்குமே இருக்கும். யார் அவங்களோ அவங்க அந்த லாகின் பண்ணி அந்த கேட்டகரிக்கு தட்ஸ் குட். ஒரு ஆப்ல எல்லாமே இருக்கும். எல்லாமே. பட் இதை வந்து நீங்க வந்து வேற மாதிரி பண்ண கூடாதா? உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சென்ட்ரல் வாலண்டியர்னு வச்சுக்கிட்டுங்க. நீங்கள் வந்து எங்கே எக்ஸஸ் ஃபுட் இருக்குது, எங்கே ஃபுட் வேஸ்ட் ஆக போகுது, அதை வந்து யார் நீடியாக இருக்காங்க நீங்கள் மானிட்டர் பண்ணி அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாதா? எஸ் சார். உங்களுக்கு நிறைய இடத்துல ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இருக்குன்னு தெரியுமா? இருக்கு சார். இப்போ எங்களுக்கு தெரியாதான் சார். இல்லைப்பா, நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இருக்குது. டிஜிட்டல் வைஸ் வந்து இது வந்து கொண்டுட்டு போகணும் தான் சார். அது வந்து அவங்க வந்து ஒரு ஹியூமனாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஒரு டிஜிட்டலாக வந்து ஒரு ஆப் மூலியமாக இதை கொண்டுட்டு போகணும். இதில் ஏதாவது ஆட்டோமேட்டிக்காக வருதான்னு கேட்குறேன். அதாவது அக்யூரேட்லி வந்து 6 இன்ட்ரெஸ்ட் வந்து பேஸ் பண்ணி கொஸ்டின் மூலமாகவே எடுக்கிறத வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க சார். அந்த கொஸ்டினை வச்சு நம்ம அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத கண்டுபிடிக்கிறோம் சார். தென் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் சார். கிளாஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம அசஸ்மெண்ட் கொடுக்குறோம் சார். அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க மனசில் வச்சுட்டு ஈவன் அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருந்துங்கிறத வந்து நாங்கள் கேட்டனால தான் சார். இதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? யூ ஷுட் ஆஸ்க் a fellow to write a sheet of paper what is his field of interest. அதை மடக்க கையில் வச்சுக்கணும். then you ask all the questions or whatever test you want to do. இப்போ 3 ஃபேஸ் இருக்கு, 4 கேபிள் போகுது. ஒரு கேபிள் கட் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகிடும். ஒரு ஃபேஸில் இல்லைனாலே அவங்க சிஸ்டம் டோட்டலாகவே ட்ரிப் ஆகிடும். டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து கரண்ட் போகாது, இன்புட் வராது, அவுட்புட்டும் வராது. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேஸ் வந்து ஒர்க் பண்ணாது. அது வந்து அங்கே இருக்கிற சப்ஸ்டேஷனில் இருக்கிற அலாம் சிஸ்டத்தில் வந்து அலாம் கொடுக்கும். இந்த ஃபேஸில் வந்து எங்கே கேபிள் கட் ஆகிருக்குன்ட்டு, சப்ளை வரலன்ட்டு. ஸோ எந்த இடத்துல வரலன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி எஃபிசிசி இந்த மாதிரி நிறைய இடத்துல இல்லைங்க சார். ரூரல் ஏரியா, அர்பன் ஏரியாவுக்கு தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இதை பண்ணியிருக்கோம். இது அர்பன் ஏரியா, வில்லேஜ் ஏரியாலாம் கிடையாது. எங்கே வேணால் கேபிள் வந்து கட் ஆகலாம். இது ப்ரோட்டோடைப் அது ஒர்க் பண்ணுதா? டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? எவ்ரி போஸ்ட்டுக்கு யூ ஹேவ் டு புட் யுவர் டிரான்ஸ்மிட்டர் ஆர் சம்திங். அப்போ எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்குன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துட்டா அப்போ அத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் சென்சார் வைப்பீங்களா? சார் அதான் ஸ்ட்ரீட்காக மட்டும் தான் சார் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்புறம் ஒரு 10 போல்ஸ் இருக்குன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சார் இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டா போதுமா? இப்போ வந்து கட் ஆகிடுச்சுன்னா அந்த 10th போல் கடைசி போலில் வந்து கரண்ட் வேல்யூ 0 ஆகிடும். ஆல்ரெடி எங்ககிட்ட பவர் பேக்கப் இருக்குது சார். பவர் பேக்கப் இருக்கிறதுனால அங்கே இருக்க சென்சர்ஸ் ஆல்ரெடி ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். சென்சாரோடைய வேல்யூஸ் எல்லாமே மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ப்ராசஸ் பண்ணி டிரான்ஸ்மீட்டர்லேருந்து ரிசீவருக்கு சென்ட் பண்ணி அந்த இடத்துல அங்கே வந்து கரண்ட் வேல்யூ வந்து 0 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பவர் வந்து கட் பண்ணி சைமல்டேனியஸாக எஸ்எம்எஸ் ப்ளஸ் ஐஓடி டேஷ்போர்ட்லேயும் காமிக்கும் சார். இதுதான் எங்களுக்கு பிட்வீன் த 2 போல்ஸ் அதுக்கு நடுவில் எங்கேயோ கட் ஆகிடும். சரிதானே? இல்லை, நான் கேட்குறது 10 போல் இருக்குன்னா 1வது போலுக்கும் 10வது போலில் மட்டும் தான் நீங்கள் வந்து லோரா கம்யூனிகேஷன் வச்சுருக்கீங்க, டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இருக்குது. வாட் ஹேப்பன்ஸ் இன் பிட்வீன் தேர் அதர் 8 போல்ஸ் இருக்குல்ல, எந்த போல்ல கட் ஆகிடுன்னு சொல்ல முடியுமா? அதை டிடெக்ட் பண்ண முடியும். அது இல்லை, உங்கள் பர்பஸ் இல்லை. ஸோ வி ஆர் சேவிங் லைஃப். ஸோ ஆக்சுவலாக நிறைய இடத்துல இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கிறதுனால
இது ஒரு ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம் சார். இன்னும் நிறைய அட்வான்ஸ் பண்ண வேண்டியிருக்கு இன்னும். We'll appreciate the effort. We appreciate the effort, and the concept we appreciate. But the thing is, one is there are a lot of protection methods are there. In spite of that, something is happening. I'm not denying the fact. We are bridging the Ayurvedic knowledge to the normal user because Ayurvedic knowledge is currently scattered over all the internet. You are consolidating the. Yeah, we consolidating and making one. Not only Ayurvedic, but Unani, ella. Yeah. All Ayush models, sir. Ayurvedic, Yoga, Unani, Siddha, Homeopathy. We are taking this all into one concept. But is it a scientific method of doing it? Or? Yeah. It's a scientific, sir. What is the use of it? So that we can connect our root back to our traditional roots, sir. We even do recommendations also, like how a normal junior doctor thinks, like that kind of answer we are expecting, sir. Currently, we have limited amount of data. We collected only limited amount of data. The more data we collect, data is available. Yeah. Only thing is you have not modified or you have not put them in the proper way. You as a creator should have the ability to judge. This is good, that is bad. அது உங்களுக்கு இருக்கா? இருக்கு சார். எப்படி இருக்க முடியும்? You are not a doctor. நோ சார், நாங்கள் ஆயுர்வேதா டாக்டர் தான் பேசுகிறோம். டேட்டா இருக்கு. டேட்டா இல்லை சார், நாங்கள் பேசியிருக்கோம் டாக்டர் சார். டாக்டர் பேசுனா அந்த டாக்டருக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, உங்களுக்கு இல்லையே. அந்த டாக்டர்கிட்ட வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவோம் சார். அவர் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஒத்துக்குவேனா? நீங்க பண்ணா நான் எப்படி ஒத்துக்கிறேன்? As an engineer, how you are qualified to pass a judgment on a medicine which belongs to a particular discipline, and then you say that this is good, that is bad? No sir, I'm not saying it sir. No, it is what he said. நாங்கள் ஜட்ஜுன்னு சொல்கிறத விட ஃபீல்ட் ஸ்பெசிஃபிக் டாக்டர்ஸ் ஒவ்வொரு ஃபீல்டையும் கன்சிடர் பண்ணி அது கரெக்ட் சார். நீங்கள் 5 பேர்ல கன்சல்ட் பண்ணுறீங்க, 5 பேரில் யார் சொல்கிறது உண்மை? ஒன்று நீங்கள் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள், அல்லது இன்னால இந்த காரணத்தினால நான் அவர் சொல்கிறத நம்புறேன்னு சொல்லுங்கள். Actually, we first when user queries not that will convert it into the vectors, sir. When the LLM gives an output, right, the vectors are compiled using mathematical cosine similarity. Which score is higher, that can be considered as better method and proposed to the user. Shall I tell you only delta P by P if it is less than 0.03, and then it is going to be converted into a medicine which is going to be treated by Unani, and that Unani is going to be counteracted by Ayurveda. Is that the way to answer? Yeah, but you answer my question. There are 5 disciplines. Yeah, sir. You should be either an expert on all the 5, or you should have another person who should be an expert in all the 5. Okay. But without that, you are not going to be judging which is better. Sure. We'll take this. That is all the point I am making. I don't know, really, if you have a very valid point, I would love to listen to this. 80 km/h ஸ்பீட்ல அவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா எங்களால 3 செகண்ட் ரியாக்ஷன் டைம்ல டிடெக்ட் பண்ணிட முடியும். அதுக்கு மேல போனாங்கன்னா we ask them, we have to driver to slow down because this is the first route. இந்த ரூட் எக்ஸ்ப்ளோர் ஆகல. அதே ஃபர்ஸ்ட் டிரைவர் போயிட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி வர கார்ஸ் ஆல்சோ நெய்பரிங் கார்ஸ்க்கு தட்ஸ் நோன் ரூட். அங்க ஒரு போர்ட்ஃபோல் இருக்கு, ஒரு டிஸ்கவர் பேக் இருக்குன்னு we know it's driver. அப்படின்றப்போ அவங்க எந்த ஸ்பீட்ல வந்தாலும் damper வந்து it will tune with the reaction time of 3 seconds, and it will take 1.4 seconds to tune it. For the first driver, he will have to slow down. For the neighboring cars, once the porthole is marked in our flag, for the neighboring cars, no matter 100 km or 120 km/h, the damper will tune in 1.2 seconds. Even if the first vehicle travels in the route at morning 8 o'clock and the next vehicle is at 3 o'clock, it will still know because எங்களோட மேப் கூகுள் மேப்ஸ் மாதிரி இருக்கும் சார். மேப் அந்த மேப் கீப் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மேப் யூஸ் பண்ணி நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்னா யூ வில் நோ தி டேம்பர் வில் கம்யூனிகேட் வித் இட். இது ஈஸியோட இன்டகிரேஷன் வைக்கணும். நாங்கள் எல்என்டி வி பார்ட்டிசிபேட் இன் தட் காம்படிஷன் சார். வாட் தே செட் வாஸ் நீங்கள் வந்து டேரக்டாக ஈஸியோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்ன்றது காரில் இருக்கிற ஒரு பிரெயின் மாதிரி. அதில் தான் எவ்வளோ டேம்பனிங் கொடுக்கணும், எவ்வளோ சஸ்பென்ஷன் கொடுக்கணும், ஆல் ஆஃப் திஸ் டேட்டா வில் ரிசைட். அதோடு நீங்கள் உங்கள் சாஃப்ட்வேர் கொடுக்கணும்னா தேர் வில் பி a lot of compliance issues. So what we thought, it's இதையும் மொபைல் ஃபோன்ஸ் லைக் எப்படி நம்ம ஃபோன்லேருந்து ஈஸியாக கன்சல்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி மேப்பையும் டேம்பரை கனெக்ட் பண்ணிட்டா we can collect the data and update it. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் போகிறப்போ எவ்வளோ டெப்த் அப்டேட் ஆயிரும், அடுத்த வெஹிக்கிள் போகிறப்போ அதே டெப்த் இருந்துச்சுன்னா தட் வேல்யூ பி கிளியர், ஏன்னா டேட்டா நிறைய அக்யூமுலேட் ஆயிரும். அடுத்து இன்னொரு வெஹிக்கிள் போகிறப்போ அது குறைஞ்சிருக்குன்னா அந்த குறைஞ்ச வேல்யூ அப்டேட் ஆயிரும். அதுக்கடுத்து போகிறப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆன வேல்யூ அப்டேட் ஆயிரும். அது சேம் வேல்யூ வரப்போ நலிஃபை ஆயிரும். பட் ஒரு வேரியேஷன் இருக்கப்போ that will be stored there. அந்த மாதிரி பொறுப்பு லைக் போர்ட்ஃபோலியோ ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா தென் ஒரு 2-3 வெஹிக்கிள்ஸ் கன்ஃபார்ம் பண்ணோடனே தட் வில் பி மேனேஜ். அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ அந்த ஃபிளாக் வந்து ரிமூவ் ஆயிடும். சார் கம்ப்ளீட் ரோட் மேப் சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கண்டெய்னர்ஸ் ஆகுது சார். ஸோ அதை வந்து யாரும் மானிட்டர் பண்ணுறது இல்லை.
ஸோ அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணுறோம். எதனாலன்னா இப்போ அரௌண்ட் 37.78 பீப்புள்ஸ் வந்து வாட்டர் போன் டிசீஸ்னால பாதிக்கப்படுறாங்க. இதனால இந்த சிஹெச் பீசஸ் அது வந்து ட்ரிங்க் வாட்டர் கனெக்ட் பண்ணுறதுனால. From our field visit, we identified 4 major problems. The first thing is floating plastic waste pollutes canals and drainage channels. And volunteers' efforts require significant time and manpower. Small waterways lack affordable cleanup solution, and importantly, waste segregation in water bodies remain a challenge even in the era of Gen Z and Gen Alpha Beta. So capture the floating waste and accumulate waste at a single point and transfer through conveyor belt and clean separate waste from water and handle, segregate and manage waste smartly. I was a student once upon a time. I became a graduate in 65. I am able to see same kind of enthusiasm in some of you. When you were talking, you had the enthusiasm, you had the push, you had the anxiety, you had the sort of real interest in making sure that you win the prize, at least you win the competition. That is something which I like very much. I would imagine that never take that attitude. Life is always a struggle. I have gone through maximum struggle in my life. When I was a student, my father passed away in my first year itself, the only breadwinner. And then studied there with all scholarships, part-time work. But I happened to have one asset, namely I was good in studies. So that is the only thing, and with which I could get admission in Princeton and Caltech. And though I got admission, I couldn't go because of my mother's poor, bad health. Then after 4-5 years, again I took up that and then went to Princeton. Because of the 4-5 years gap, I had my own doubts about my own knowledge in mathematics, because while I used to get 100% mathematics up to that time, I was just trying to understand what the hell is going on. I am not able to understand anything. And in fact, there was a professor by name Chakmak, he is from Turkish. He was telling me, which country you are coming from? I said, India. You won't understand. It was a shock, a blow on my head. So I took a oath saying that I will teach this man a lesson. Then I studied. Then I again cleared all my mathematics and also paid him in his own coin, saying that you won't understand what I am telling. But my point is that yourself always with an energy, don't give it up. You should never give up. You should always fight. You should always thrive for the betterment of yourself. Then only you will be succeeding. But don't go and fight with others unnecessarily, but don't leave the fight which comes to you. That way you should differentiate. And you should be bold in some areas. Some of you were fumbling with words here. Our questions were only to tickle you. Not that we are all expert in all your field. We just asked some questions just to tickle you, to instigate you, to make you to say something, so that the best thing comes out of you. But honestly, I'm telling you that I liked all of you. You guys are oozing out with energy, and I'm happy, and in spite of all the pluses and minuses. And so I thank you very much for this opportunity to be with you. Shortlisting this from 12 to 5, I think that's a tough job, but we will try to do justice as far as we are concerned. And I wish you all the best of luck, good luck. And I again repeat that don't give up on any account. You fight for your right and you will succeed. Thank you. If you have any questions, you can ask me. Brief, I can answer. சார் நீங்கள் அப்சர்வ் பண்ணாலும் எங்கள் டீம் நாங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க சார். உங்கள்கிட்ட ஒரு காதை நான் அப்சர்வ் பண்ணேன். You are very hesitant in putting up your points, including this. What is wrong? Supposing you ask a wrong question. அதனால் என்ன வந்துட போகுது? தப்பான கேள்வி நீ கேட்டேன்னு வச்சுக்கோ, என்ன கேட்டு போகுது? Nothing is going to go bad. My point is, doesn't mean that you should ask wrong questions, but I am saying you should be bold. உனக்கு சரின்னு தெரிஞ்சதை கண்டிப்பாக கேட்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த சபையில் இருந்தாலும் சரி கேட்கணும். இன்ஃபேக்ட் ஐ should not say that even in the highest office,
I had the guts to ask questions which are, according to me, is justice. But that is not the point here. The point is that you should be bold. தைரியமாக இருக்கணும் முதல்ல, அது முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். தைரியம் இல்லைன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதோட உங்கள் மனசுக்கு, நான் கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது யாருக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை செய்யணும்னு சொன்னல, அதே மாதிரி உங்களுக்கு எது கரெக்டுன்னு தெரியுதோ அதுலேயே நிற்கணும். நீங்கள் யார் சொன்னாலும் மாறிடக்கூடாது. எனக்கு தட்ஸ் உனக்கு சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் வந்து டு நாட் பி ஹெசிடன்ட், ஜஸ்ட் புட் அப் யுவர் பாயிண்ட், நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் செஞ்சுருப்பீங்க? இது லைக் யுவர் தாட்ஸ், நீங்கள் என்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருப்பீங்க? நான் வந்து செய்கிற ப்ராஜெக்ட் வந்து உங்களுடைய லாங்குவேஜில் சொல்லப்படுறத, இங்கே மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வேர் ஐதர் எக்ஸிஸ்டிங் ஆர் கொஞ்சம் மாறுபட்ட கொஞ்சம் அப்படி பண்ணி, டோட்டலாக நியூ இல்லை. உதாரணமாக எலான் மஸ்க் இஸ் ட்ரைங் டு புட் ஸ்மால் சேட்டலைட்ஸ், 2400 சேட்டலைட்ஸ் டு மேனேஜ் வைஃபை. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நினச்சிருப்பேன் நான். இது என் ஃபீல்டு நான் பார்க்கறதில்ல. இது என் ஃபீல்டு. நான் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் ஐ டிட் மை ப்ராஜெக்ட் ஒர்க் axial flow compressor. Not only design but also design, fabrication, assembly, testing, everything put together. As a single student, that project was considered to be one of the best projects for more than 20-25 years. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது. அதாவது லிவிங் எக்ஸாம்பிள் ஐம் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் நம்ம பண்ணணும். அந்த அர்ஜி உங்களுக்கு இருக்கணும். நான் பண்ண ப்ராஜெக்ட் சொல்லலை, அந்த அர்ஜி உங்களுக்கு வேணும். நீங்கள் கொஞ்சம் நீங்கள் நினச்சா நிறைய யூஆர் லுக்கிங் அட் வேரியஸ். இப்போ டுடே ஸ்பேஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ் எனக்கு தரவாக இருக்கும். பட் வேரியஸ் அதர் திங்ஸ் ஆர் தேர். அதுலலாம் நீங்கள் வந்து ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் ஆர் தேர், ஆட்டோமொபைல்ஸ் ஆர் தேர், ஸோ மெனி திங்ஸ் ஆர். அதுலலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்ளிகேஷன் ஆஃப் யர் மைண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறைய பண்ணலாம். திங்க் பண்ணே போகிறோம், வேறு எதுவுமே வேணாம், ஈஸியாக வரும். ஒரே ஒரு சின்ன காரியம் சொல்கிறேன். நம்ம இப்போ எல்லாருமே ஏர்போர்ட்டில் இருந்து வண்டியை பேக் எடுத்துகிட்டு போகிறோம்ல, ட்ராலி. அந்த ட்ராலிக்கு 4 வீல் இருக்குல்ல, அந்த வீல் வந்து என்ன பெரிய ஒண்டர்ஃபுல் ஐடியாவா? சம்திங் அன்இமேஜினபிள் ஐடியாவா? இல்லையாப்பா? சாதாரண ஐடியா தானே. நம்ம ஏன் அதை இதனால வரைக்கும் கண்டுபிடிக்கல? யாரோ ஒருத்தன் கண்டுபிடிச்சான், பேட்டர்ன் எடுத்தான், அதுக்கு அவன் கோடி சம்பாதிச்சிட்ருக்கான். யூ சி இமேஜின் தட் ஈவன் இஃப் இட் இஸ் எ ஸ்மால் ப்ராஜெக்ட், தட் இஸ் சஃபிஷியன்ட். அதனால் வயசோ இதெல்லாம் ஒன்றும் காரியம் இல்லை. இப்போ கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அவனுக்கு 55 வயசு வரைக்கும் அவ்வளவுமே ஃபெயிலியர். என்னெல்லாம் ப்ராஜெக்ட் தொட்டானோ அது மாதிரி நாசமாக போச்சு. 55வது வயசில் ஹி பிகேம் சக்ஸஸ்ஃபுல். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். மை கொஸ்டின் இஸ், டே பை டே எவ்ரிடே வந்து வேர்ல்டில் எங்கேயாச்சும் ஒரு இன்வென்ஷனோ இல்லை இன்னோவேஷனோ வந்துட்டு தான் சார் இருக்குது. இப்போ வந்து நம்ம எது எடுத்தாலும் ஒரு சோலார் வாலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு இனோவேஷன்ஸ் ஆர் இன்வென்ஷன் வந்துட்டே தான் இருக்குது. பட் அது இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த இனோவேஷனுக்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் இருக்க கேப் வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது எப்படி ஃபில்அப் பண்ணணும்? கேப்பே கிடையாது. இப்போ ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். யூ ஹவ் சீன் தி விண்ட்மில்ஸ், ரைட்? விண்ட்மில்ஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த விண்ட்மில்ஸுடைய எஃபிஷியன்சி எந்த ஸ்பீடுக்கு கீழே வந்தாலும் அது ரொட்டேட் ஆகாது, எந்த ஸ்பீடுக்கு மேலே போனாலும் ரொட்டேட் ஆகாது. ஸோ தட் இஸ் அ limitation. Now somebody found out that why not we give a kick to the edge of the blade when the wind velocity comes down and make it rotate. You see, எங்கே லிமிட்டேஷன் இருக்கோ அந்த லிமிட்டேஷனை பூரா உடைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். பின்ன நீ கேட்குறது வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் இமேஜினேஷனுக்கும் உள்ள நடுவில் உள்ள கேப்புங்கிறது ஃபைனான்ஸை நீ மீன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நான். சரி சார், இப்போ நிறைய இனோவேஷன் காம்படிஷனில் இல்லைனா வந்து இப்போ லிங்க்டின்ல பார்க்கும்போது கூட நிறைய இனோவேஷன் வந்துருக்கு சார். பட் அதை நம்ம ஏரியாலையோ இல்லை வந்து நிறைய ஃபெமிலியராக இல்லை சார் நிறைய பேர்த்துக்கு அந்த இனோவேஷன். இல்லை, நான் ஒரே ஒரு காரியம் கேட்குறேன். இங்கே வந்து எல்லாருமே இன்ஜினியரிங் காலேஜில் தான் வந்திருக்கீங்க. எத்தனை பேர் ஐஎஸ்ஆர்ஓவில் வந்து நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு நீங்கள் வந்து கேட்டீங்க? எத்தனை பேர் கேட்டீங்க? ஏன்னா எல்லாரும் கை காணிச்சா என்ன அர்த்தம்? யாருமே கேட்கலையா? ஏன் உங்களுக்கு கேட்கணும்னு தோணலை? இல்லை கேட்டு ரிஜெக்ட் பண்ணாங்களா யாராவது? நீங்கள் கேட்கல, உங்களுக்கு கிடைக்கல, அவ்வளோதானே. நீங்கள் கேட்டால் கடைசியில் தான் 2 காரியம் இருக்குது. ஒன்று வந்து இஃப் யூ ஆர் வெரி குட் யூ வில் கெட் எ ஜாப் தேர் வித்தவுட் ரெக்கமெண்டேஷன். இஃப் யூ ஆர் வெரி பேட் ஈவன் வாட் எவர் யூ டூ இஸ் யூ வில் நாட் பி கெட்டிங் செலக்டட் தேர். 2 இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கேட்கலாம். அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஐஎஸ்ஆர்ஓவில் கேட்கலாம். பட் அது எந்த ஃபீல்டுன்னு ப்ராடாக சொன்னால் கூட போதும். இவ்வளோ சே எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணும்னு கூட கேட்கலாம். நிறைய கிடைக்கும்.
கிடைக்கும், ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். வெரி குட் சார். சார் ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா ஜென்ரலாகவே எனக்கு அடிக்கடி தோணும் சார், எர்த் வந்து குளோபல் வார்மிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து 1.6 இன்னும் 2 ரீச் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் எர்த் அழிஞ்சிடும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சார். ஸோ உண்மைக்குமே இந்த பூமி வந்து இந்த மாதிரி நம்ம என்வரான்மெண்ட்டுக்கு பண்ணுற ஏதாவது தீங்கினாலேயோ இல்லை குளோபல் வார்மிங்னாலேயோ அழியுமா சார்? அதே மாதிரி இந்த யூனிவர்ஸில் நம்ம எர்த்துட்டு இருக்கிற அந்த ரிசோர்ஸஸ் வேறு ஏதாச்சும் இப்போ மார்ஸில் வாழலாம்னு சொல்கிற மாதிரி வேறு ஏதாச்சும் எர்த் இருக்கும் நீங்கள் எனக்கு இமேஜினேஷன் பண்ணிக்கிறீங்க? நிறைய இருக்குப்பா, நிறைய இருக்குது. நம்ம இப்போ பேசி தீர்க்க முடியாத அந்த விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் மார்ஸ் மிஷன், you take outer space, I don't know whether you know it, there is some living thing beyond Earth. We don't know where, how, and it is going to be one of the revolutionary breakthrough uses maybe 1000 years from now or 500 years from now. But you have ways and means of filling up the gap. You can do so many things can be thought of. But this is what we are doing it in ISRO. Or this is what NASA was doing it. But NASA வந்து கொஞ்சம் ரிட்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ. But internationally, if you really look at it, this is what is going on. But because I am familiar with space, I am telling about it. But otherwise, even tapioca chips, you can make it, you can make money out of it. The only thing is, it should be crisp, it should be white in color, it should be free from oil, it should be nice. You know that there are ways and means of making it. கொஞ்சம் கூட சயின்டிஃபிக்காக வாட் இஸ் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், ஒரு 5000 அவுட்லெட்ஸ் ஆர் தேர், எல்லா இடத்துலையும் ஒரே டேஸ்ட்டில் கிடைக்கும். அவன் என்ன பண்ணுறான்னா கரெக்டு பிராயத்தில் வந்து அந்த கோழியை வெட்டுறான், அதுக்கு கொடுக்குற ஃபீடு கண்ட்ரோல் பண்ணுறான், எந்த டெம்பரேச்சரில் வந்து அதை ஃப்ரை பண்ணணும்னு கண்ட்ரோல் பண்ணுறான், ஹவு லாங், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். நம்ம வந்து we should be used to plan a thing and we should be used to specify a thing. And we should be able to focus a thing. இங்கே நிறைய பேர்ட்டு நான் பார்த்த ஒரு குறை என்னென்னா, யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபோக்கஸ். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னு நான் கேட்டால் திரும்ப வேறு இல்லாமல் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர யூ ஆர் நாட். சம் ஆஃப் தம் ஷேக்கி பிகாஸ் யூ ஆர் ப்ராபப்லி லிட்டில் நர்வஸ். யார் நர்வஸ்? நான் உங்களில் ஒருத்தர், எல்லாருமே நாங்கள் உங்களுக்கு வேற ஹியர் டு ஹெல்ப் யூ அவுட். ஸோ யூ கேன் பி மோர் ஃப்ராங்க் அண்ட் மோர் போல்ட். அதனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. யூ ஆர் ஆல் குட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். இதில் யாருமே சோடையாட்டு நான் பார்க்கல. ஒன்லி திங் இஸ் அந்த இவங்க தான் அந்த பேரனை, அந்த யுனானி அந்த வைத்தியம் பண்ணவங்கலாம் வந்து கொஞ்சம் அது வந்து இட் இஸ் ஓகே. பட் நான் ஈவன் நவ் ஐ ஹோல்ட் மை வியூ ஆன் தட். யூ ஷுட் ஹேவ் தி நீங்கள் வந்து இப்போ வந்து இருந்தாலும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத கறவை மாட்டை கறந்து அது என்ன பண்ணலான்னு அது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பேசிகிட்டு இருக்க முடியுமா? You should speak in your relevant field, right? நம்ம கவர்மெண்ட் இதில் ஒர்க் பண்ணுறது நல்லா இருக்குமா, இல்லைனா ப்ரைவேட் இதில் இனிஷியேட்டிவ் எடுக்கிற மாதிரி அது மூலமாக சப்போர்ட் பண்ணலாமா நேஷனுக்கு? உங்களுக்கு நீங்களாட்டி எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக உனக்கு ஒரிஜினாலிட்டி இருக்குன்னா நீ எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம். பட் நீ கேட்ட இந்த ப்ரைவேட் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து யூஎஸ்ஏல இருக்குது, அது ஃப்ரான்ஸில் இருக்குது, ஈவன் சைனாவில் இருக்குது ப்ரைவேட் கம்பெனிஸ். பட் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஆனால் இங்கே வந்து நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். எத்தனையோ வருஷத்துக்கு முந்தைய ஆரம்பிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ சம் கம்பெனிஸ் ஆர் கம்மிங் அப் அண்ட் அஃப்கோர்ஸ் தே ஆர் ஷை, தே ஆர் நாட், தே ஆர் நேவ். அவங்களெல்லாம் நம்ம படிப்பிச்சு அவங்களை என்கரேஜ் பண்ணி மேலே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தே வில் ஓவர் டேக் யூ ஒன் ஆஃப் தீஸ் டேஸ். அப்படி வரும்னு எதிர்பார்க்குறோம். பட் இட் இஸ் குட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன தெரியுமா? யூ ஷுட் ஹாவ் கொலாபரேஷன் வித் வேரியஸ் கண்ட்ரிஸ். அப்படியானது பிகாஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாலுமே இட் இஸ் ஃபார் மேன்கைண்ட். நீங்கள் மாத்திரமாக வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாருக்கும் அவ்வளோ பேருக்குமே யூஸ் ஆகும். அதனால் இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் கொலாபரேஷன். என்னோட ட்ரீம் என்னன்னா, நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு இருக்கேன் அண்ட் ஒரு ஸ்டார்ட் அப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போது இந்த மார்க்கெட்டில் வரணும் அப்படின்னா வாட் ஆர் த சேலஞ்சஸ் இட் இஸ் அண்ட் அந்த எப்படி டேக்கிள் பண்ணுறது சார்? உனக்கு வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு பிடிச்ச ஃபீல்டு எதுன்னு பாரு. வெதர் யூ இஸ் ஸ்பேஸ் ஆர் வெதர் இஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் சிவில், நிறைய இருக்குது. இப்போ நீ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, எந்த ஃபீல்டில் வேணாலும் ஷைன் பண்ணலாம். ஓகே, அது எனக்கு சந்தேகமே கிடையாது. இன் ஆல் ஃபேர்னஸ் உங்களை சொல்ல நான் என்ன சொல்கிறேன், நான் எந்த ஃபீல்டில் போனாலும் ஷைன் பண்ணியிருப்பேன். அன்னைக்கு எனக்கு ஸ்பேஸ்னு பிடிச்சது, அதில் போனேன், அது அப்படியே ஆச்சு. மற்றபடி அது இல்லைன்னா என்னால் எண்ணெய் வியாபாரம் கூட பண்ண முடியும். பண்ணுறது கொஞ்சம் கூட சிஸ்டமேட்டிக்காகவும், கொஞ்சம் கூட ஹானஸ்ட்டாகவும், கொஞ்சம் கூட புத்திசாலித்தனமாகவும் பண்ணால் நம்ம பிழைக்க தான் போகிறோம். நிச்சயமாக நீ எந்த பண்ணாலும் பிழைச்சிக்கூடாது, கவலைப்படாது.
சார் இப்போ எர்த்தில் நிறைய டெப்ரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ண நிறைய பண்ணுறோம். இப்போ அதை மாற்றுறதுக்கு பண்ணுறோம் சார். அதே போல் இப்போ ஸ்பேஸில் போகிற ராக்கெட்லாம் டெப்ரிஸாக மாறுதில்ல சார். இப்போ அதனால் யூனிவர்ஸ்க்கோ எர்த்துக்கோ ஏதாவது ப்ராப்ளம் வரும்? அதான் ஒருத்தன் ப்ராஜெக்ட் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கொடுத்துருந்தான் டெப்ரிஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு. பட் ஹீ வாஸ் ஃபர்கெட்டிங் த காஸ்ட் ஆஃப் கிளியரிங் தி டெப்ரிஸ். அதெல்லாம் அவனால் சொல்ல முடியல. பட் அங்கே கூட இருக்க பட் ஒன்லி ஒன் டிஃப்ரென்ஸ் என்னென்னா எர்த்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியா இஸ் நோன் லிமிட்டட். பட் இதை விட பன்மடங்கு இருக்குது. 32,000 கிலோமீட்டர்ஸ் வரும்போது எவ்வளோ பெரிய இடம் பாருங்க. அப்போ அங்கங்கே ஈவன் ஹியூமன் பாடிஸ் ஆர் ரிவால்விங். நம்ம அட்லீஸ்ட் எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம அப்ரூவல்லாம் வாங்கிட்டு சேட்டலைட் லான்ச் பண்ணுறோம். பட் ரஷ்யா சைனா இதெல்லாம் ஒரு காலத்தில் நிறைய இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய அஸ்ட்ரோநாட்ஸுடைய பாடிஸ் ஆர் ஜஸ்ட் போயிட்டுருக்கு. அதை கூட க்ளீன் பண்ணோம்னா டெப்ரிஸ் தான் அது. பட் தட் இஸ் யூ டோன்ட் கன்ஸ்ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு ஸ்பேஸ். பிகாஸ் நான் ஸ்பேஸ் இருக்குது அதனால் இல்லை. தேர் ஆர் ஸோ மெனி அதர் ஏரியாஸ் யூ கேன் திங்க் ஆஃப். ஸோ மெனி அதர் ஏரியாஸ். ஸ்கை இஸ் எ லிமிட். ஓகே சார். Thank you. Thank you so much. I wish you all the best of luck. Take care of yourself. I'm not going to give in the order of rank or something like that. I'm going to give all the five names. I think one among the five is VIT. And one among the five again is Kumaraswamy Engineering College. And Sri Sairam JKKM Muniyandi. Chennai Institute of Technology. Okay, congratulations to all the five. Wish you best of luck for tomorrow. Who will be among the five, first, second, third, and fourth, and fifth? That we'll announce tomorrow. But I once again say that those who did not make it should not lose their heart. This you take it as a challenge. Next time you will become somebody bigger than this. A round of applause for all the participants. Five winners இன்னைக்கு நம்ம கூட அசெம்பிள் ஆயிருக்காங்க. நல்ல ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். ஸோ இவங்க எல்லாருமே நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிரியேட்டிவ் இனோவேஷன்ஸ் பண்ணி இன்னைக்கு வின்னர்ஸா நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பிரசென்ட் பண்றதுக்காக I would like to call upon Madhavan sir, Nambi Narayanan sir, Rajkumar sir and Varghese sir to please come forward. ஒரு பெரிய பெரிய கைத்தறலோட let's welcome them. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க ஜஸ்ட் நம்ம ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம அனுப்ப போகிறது கிடையாது. அவங்கள என்கரேஜ் பண்ணுற வகையில் அவங்களுக்கு 10 lakhs worth prize money இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க, which is a very huge thing. And Nambi sir has been one of the jury in that. So ரொம்ப கஷ்டமான ஒரு காம்படிஷனாக இருந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ சார் கிட்ட few words கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் சார், how are you? Oh, how are you? Fine. தேங்க்யூ சார். எவ்வளோ கஷ்டமா இருந்தது சார்? பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் வந்து பயங்கரமா இருந்திருக்கும். நிறைய இனோவேட்டிவான ஐடியாஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல இருந்து 5 பேரை செலக்ட் பண்றது how hard it was. It was very difficult, but we managed to get it. ஏதாவது இனோவேஷன் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சா சார்? You will know from the first prize. First prize, okay. Okay. So நம்ம 5 prize winners பார்க்க போறோம். அதுல the 5th prize யாரு வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா VIT goes to JKK Muniraja College of Engineering with a cash prize of 1,25,000.
So அவங்களோட ப்ராஜெக்ட் இஸ் சோலார் ட்ரையர் வித் PCM. So next second prize and first prize வந்து ஒரு ட்விஸ்டோட சொல்லலாம்னு இருக்கு சார். because second prize சொன்னா first prize யாருன்னு தெரிஞ்சிரும். so அதனால பேலன்ஸ் இருக்க ரெண்டு காலேஜையும் நான் முன்னாடி கூப்பிட போறேன். so சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் and M குமாரசாமி காலேஜ் ரெண்டு பேரும் முன்னாடி வாங்க. so இதுல ரன்னர் வின்னர் யாரு அப்படின்றத பார்க்க போறோம். so இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்கலாம். ஏன்னா 790 அப்ளிகேஷன்ஸ்ல டாப் 2ல வந்திருக்காங்க, which is a very huge number. so the runner up of who is the next GDN challenge goes to Saram Engineering College, Chennai, with a cash prize of 3 lakhs rupees. நான் எதிர்பார்க்கல, டாப் 3ல வரும் எதிர்பார்த்தா, ஃபர்ஸ்ட் வரும்னு எதிர்பார்க்கல. எங்க ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா பார்க்கின்சன் டிசீஸ் அனாலிசிஸ் பண்ணி ஸ்டேஜ் கிளாசிஃபை பண்ற ஒரு அனாலிட்டிக்கல் டிவைஸ் ஃபார் மெடிக்கல். It's very great.